சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பினபோது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் சாராளை கலந்தாலோசிக்காமல் ஆபிரகாம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி ஈசாக்கை அழைத்து செல்ல ஆயத்தம் செய்தான். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள பழக்க வழக்கங்கள் வேறுபட்டவை என்று சிலர் கூறலாம். அமெரிக்க மனைவிகள் இந்திய மனைவிகளிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று நீங்கள் கூறலாம். அவர்கள் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். சமாதானத்தை காக்க ஆண்கள் தங்கள் மனைவிகளிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இது அமெரிக்க மனைவியாக இருக்கலாம், அல்லது ஆங்கிலேய மனைவியாக இருக்கலாம், அல்லது இந்திய மனைவியாக இருக்கலாம், அல்லது படிப்பறிவில்லாத மனைவியோ அல்லது பட்டதாரி மனைவியாக கூட இருக்கலாம். ஆனால் தெய்வீக சட்டம் எல்லா நாட்டிற்கும் ஒன்றுதான். தேவனுடைய ஊழியங்களிலும் தேவனுடைய காரியங்களிலும் இதே தெய்வீக சட்டமே செயல்படுகிறது. நீங்கள் எந்த தெய்வீக சட்டத்திலும் ஏதேனும் மாற்றங்களை செய்தால் உங்கள் சாட்சியில் பெரும் பலவீனத்தையும் உங்கள் ஊழியத்தில் இழப்பையும் நீங்கள் கொண்டு வருவீர்கள். தெய்வீக சட்டங்கள் அற்பமானவைகள் அல்ல. ஆபிரகாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டான். தேவன் என்ன சொல்கிறாரோ அவன் கீழ்ப்படிய வேண்டும். எனவே யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் அவன் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். மனித ஞானத்தால் தெய்வீக சட்டங்களை நாம் மாற்றக்கூடாது. ஒருபோதும் இதை முயற்சிக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளையின்படி ஆபிரகாம் சென்றான். ஆபிரகாமின் இருதயத்தில் சிறிதேனும் கவலையை நாம் காணவில்லை. பலியை பற்றி ஈசாக்கு அவனிடம் கேட்டபோது அவன் சொன்னான், தேவன் பார்த்து கொள்வார். ஈசாக்கின் கேள்வியை அவன் தவிர்க்கவில்லை. தேவன் பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்னபோது அவன் உண்மையில் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். மோரியா என்பதன் பொருள் தேவன் கொடுப்பார். ஆபிரகாமின் இருதயத்தில் உருவாக்கப்பட்ட மற்றும் வளர்ந்த விசுவாசத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். தேவன் கோரும் உண்மையான நட்பு, பலமான மற்றும் எளிமையான செயல்படும் விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்கோ ஐயோ, நம்மில் விசுவாசம் இல்லை. நாம் விசுவாசத்தை பற்றி பேசினாலும் பிரசங்கித்தாலும் பாடினாலும் சோதனை வரும்போது பிசாசு எப்படி நம் இருதயங்களில் சில சந்தேகங்களை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறான் என்பதை நாம் அறிவோம். தேவன் தன்னை நிரூபித்திருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அவர் எதிரியின் உபாயங்களுக்கு எதிராக வெற்றியை நமக்கு கொடுத்தாலும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் என்று உறுதியளிக்கும் வரை எத்தனை முறை சந்தேகம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது. இதே வழியில் ஒரு செய்தியை கொடுக்க சொல்லும்போது நாம் மிகவும் வறட்சியும் வெறுமையும் பலவீனத்தையும் உணர்கின்றோம். தொண்டை வறண்டு மூளை சோர்வாகிறது. ஆனால் நாம் அவரை நாடினால் அவர் தனது செய்தியை கொடுப்பார். ஒவ்வொரு சோதனையிலும் நீங்கள் இதே அனுபவத்தை காணலாம். என் சொந்த அனுபவத்தில் எனக்கு தெரியும் அவர் உண்மையுள்ளவர். தேவன் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அவர் கொடுக்கிறார். மேலும் மனிதர்களாகிய நாம் எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டியிருந்தாலும் அந்த சுமைக்கு ஏற்றாற்போல் அவர் ஏராளமான மற்றும் கூடுதலான கிருபையை அளிக்கிறார்.